ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகஸ்கரோ தேவஹ தம் வந்தே ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். சுபதினம். இந்த சுபதினம் தொடருடைய 4வது பதிவு இது. முதல் பதிவு மகாபெரிவா மணிமண்டபம், 2வது வயலின் மேதை லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களுடைய வி போட் யூ சார் அந்த படத்திலிருந்து ஒரு கேப்சூல். போன வாரம் மகாபெரிவாவுடைய பூர்வாசிரம தம்பி சிவன் சார் தி ஆத்ம ஞானி அந்த படம். இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சிவன் சாரை பத்தி நாங்க முதல்ல இப்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்துல சொன்ன மாதிரி இந்த மாதிரி குருமார்களை நம்ம தேடி போக வேண்டாம், நமக்கு எப்போது தேவையோ அப்பொழுது அவர்களே நம்மை தேடி வருவார்கள் அந்த படத்துல சொல்லியிருப்போம். சோ இந்த பதிவின் மூலமாக நிச்சயமாக அவர் எங்களை தேடி வந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. இப்போ இன்னைக்கு பார்க்க போற கேப்சூல் ஃபார்மர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கே பராசரன் அவரை பற்றிய நான் பண்ண ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரிபியூட். கே பராசரன் பார் எக்ஸலன்ஸ், எக்ஸலன்ஸ் அட் த பார் அப்படின்ற படம். இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் என்னுடைய அருமை நண்பர் ஆர்.கே. ராமநாதன். அவருடைய தந்தை இசை மேதை ராமநாதபுரம் கிருஷ்ணன், ராம்நாத் கிருஷ்ணன் அவர்களை பத்தி தான் முதல்ல நான் படம் பண்ணோம். மியூசிஷியன்ங்கிற படம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பல படங்கள் பண்ணிருக்கும் போது அவரே ராம்நாத் கிருஷ்ணன் அவர்களுடைய குரு பிருந்தாமா அவர்களை பற்றிய படம் பண்ணோம்னு சொல்றாரு. பிருந்தாமா பத்தியும் படம் பண்ணோம். அவர் தான் இந்த பராசரன் சார் பத்தி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தார். இந்த படம் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேர்மை, நியாயம், ஒழுக்கம் இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது, ஷார்ட்கட்ல போனாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மிஸ்கன்செப்ஷன். ஒரு அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அந்த லெவலுக்கு ஒரு சாதாரணமா இருந்தவர் உயர முடியும்னா இதே நேர்மை, உண்மை, ஒழுக்கம் இதெல்லாம் வச்சுட்டே பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு திரு பராசரன் அவர்கள். இந்த படத்துல சொல்லாத ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுல இருந்து இந்த படம் பண்ணும்போது அவர் எவ்வளவு நேர்மையானவர் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன்னு சொல்றேன். ரியல் லைஃப்ல இத மாதிரி படம் பண்ணணும்னு அது ஷூட்டிங் நடந்தது. அவர் நிறைய சென்னையில அவர் வீட்டுல அவர் எப்பெல்லாம் அவர் டெல்லியில தான் இருக்கார். சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவர் பேசி அந்த ஷூட் பண்ணி நிறைய முடிச்சிட்டோம். எனக்கு என்ன ஆசைன்னா, டெல்லிக்கு போய் அவர் ராஜ்யசபால காங்கிரஸால் நியமிக்கப்பட்ட ராஜ்யசபா மெம்பரா இருந்தார். ஸோ அதனால எனக்கு ராஜ்யசபா அட்லீஸ்ட் ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸ்ல அவர் நடந்து வருது, ராஜ்யசபாக்குள்ள போறது, அந்த ராஜ்பாட்ல அவர் நடக்கிறது இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கேமரா யூனிட்டோடய நான் டெல்லிக்கு போனேன். அவர் சிச்சி என்ன வச்சு இந்த மாதிரி கிமிக்ஸ்லாம் பண்ணாத, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்லிமெண்ட்டுக்குள்ள நீ கேமராலாம் எடுத்துட்டு போனேன்னா செக்யூரிட்டி ப்ராப்ளம் உன்னை அரெஸ்ட் பண்ணி என்னைய 2 பேரும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம், அங்கெல்லாம் போக முடியாது. அண்ட் ராஜ்பாட்லாம் நடந்து போறது அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு என்னடா நம்ம இவ்வளோ ஒரு யூனிட்டோட டெல்லி போயிருக்கோம், இது பண்ண முடியாம இருக்கே, என்ன பண்றது. அப்புறம் ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், மாமா நீங்க இறங்கி நடக்க வேண்டாம், நீங்க கார்ல வாங்கும், நான் கார்ல முன்னாடி கேமரா வச்சுட்டு இதே மாதிரி இந்த பார்லிமெண்ட் பில்டிங் முன்னாடி போறேன், நீங்க அந்த பார்லிமெண்ட்டை பாக்குற மாதிரி வச்சுக்கலாம், அந்த ராஜ்பாத் வழியா போறேன், அந்த எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள், சுப்ரீம் கோர்ட்ல தானே அவர் மிகப்பெரிய லாயரா இருந்தார், அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி அந்த கார்ல நீங்க போற மாதிரி அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் இப்படி யோசிச்சார். லக்கிலி ஐ மஸ்ட் தேங்க் மிஸ்ஸஸ் மோகன் பராசரன், கே பராசரன் அவர்களுடைய மாட்டு பொண்ணு. அவங்க அப்பா பாவம் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, நீங்க கார்ல அப்படியே போனா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. சரிப்பா அவ சொல்லிட்டா, நான் பண்ணிதான் ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கார்ல டெல்லியில அதே மாதிரி நான் கேமராவோட உட்காந்து வச்சு எடுத்தேன். இது ஒரு பெரிய அனுபவம். அவர் நான் எடிட்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அவர் பார்க்கல, ஆனா அவர் குடும்பத்துல எல்லாரும் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க, சில கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க, அதெல்லாமும் பண்ணி இதான் ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு டிசைட் ஆயிடுது. ஒரு ஸ்கிரீனிங் வச்சோம். அந்த ஸ்கிரீனிங்க்கு எல்லாரும் ஆல் பிக் பீப்புள் கேம், ஹியூஜ் ஃபேன்ஸ் கேம். அண்ட் பராசரன் அவர்களும் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து இந்த படத்தை பார்த்தார். தண்டரஸ் ஓவேஷன் நிறைய, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் சாதிச்சிருக்காரு ஒரு நேர்மை ஒழுக்கத்தோடையும் நியாயமாகவும் இருந்து. ஸோ அவருடைய இல்லஸ்ட்ரியஸ் அந்த லைஃப் ஜேர்னியை பார்த்து எல்லாரும் அசந்து போய்
கைத்தட்டி எவ்வளவு ஆர்ப்பரித்தார்கள். படம் முடிஞ்ச உடனே ஸ்டாண்டிங் ஓவேஷன். அப்போ அவர் மேடைக்கு வந்து மைக் எடுத்துட்டார். நார்மலா என்ன நினைப்போம், அவர் மனதார பாராட்டுவார் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார், இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சீக்வன்ஸ்ல ஆரம்பிக்கிறது, அந்த சீக்வன்ஸ் இந்த படத்தில் இடம்பெறக்கூடாது. இதை நிச்சயமாக இந்த டிவிடி ரிலீஸ் பண்றதுக்குள்ள நீங்க எடிட் பண்ணி வெளியே எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் எனக்கு வந்து கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் பாலகிருஷ்ணன் அவருடைய பையன் காந்தன், ராம்நாத் கிருஷ்ணன் பையன் ராம்நாதன் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். மறுநாள் அவர் வந்து இந்த வேலை முடிஞ்சதுனால அவர் டெல்லிக்கு போறார். ஏர்போர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்றார். ஃபோன் பண்ணிட்டு, நேத்தி நான் பேசுனேன், நீ ரொம்ப தப்பா எடுத்துட்டியோ அப்படின்னாரு. இல்ல மாமா, நான் உங்க வியூ நான் வந்து எப்படி, நான் அதுக்கு ரெஸ்பெக்ட் தானே கொடுக்கணும், நீங்க சொன்ன மாதிரி அதை எடிட் பண்ணதான் போறேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நான் யோசிச்சேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல ஒரு படம் முடியும் போது என்ன மாதிரி இருக்கணும், என்ன பண்ணிருக்கணும், மேடையில வந்து உங்களை மனமான பாராட்டி இருக்கணும் இல்லையா? அப்படி பண்ணாம நான் அங்க ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணேன் இல்லையா, அது ஏன் அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் எனக்கு தோணித்து, எனக்கு நான் என்ன பேசுறேனோ அதெல்லாம் பார்சாதி பெருமாள் சொல்லிதான் என் வாயில வருது. பார்சாதி பெருமாளே இவ்வளவு நல்லா வேலை பண்ண உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கண் திருஷ்டி படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை என் மூலமா சொல்ல வச்சாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா. சரி மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரி போன்ல எல்லாம் உன்னை தேங்க் பண்ண முடியாது, நீ பண்ண இந்த இவ்வளவு நல்ல படத்துக்கு. நான் அடுத்த தடவை சென்னைக்கு வரும்போது உங்க வீட்டுக்கு வந்து பர்சனலா தேங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இதை விட பாக்கியம் என்ன மாமா எனக்கு இருக்கு, வரும்போது நீங்க சாப்பிட வாங்கோன்னு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது நடந்து ஒரு 6 மாசம் முடிஞ்சு இந்த ராஜ்யசபா பார்லிமெண்ட் செஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சென்னைக்கு வந்தார். வந்துட்டு நாளைக்கு நான் வரேன்ப்பா உங்க வீட்டுக்கு. அவர் வீடு வந்து ராயப்பேட்டால இருக்கு அவர் வீடு. அங்கிருந்து ஆல் த வே பெருங்குடி அவர் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் உணவருந்தி பர்சனலா என்ன ரொம்ப தேங்க் பண்ணிட்டு போனார். யோசிச்சு பாருங்க, ஒரு 90 வயது நிரம்பிய ஒரு அட்டர்னி ஜெனரல், ஃபார்மர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, தி லீகல் லுமினரி, அவர் அயோத்தியால வந்து அந்த வெர்டிக்ட் வாங்கி கொடுத்து இன்னைக்கு அயோத்தியால கோவில் வருதுன்னா அதுக்கு காரணமானவர், அந்த கோவில் கமிட்டிலையும் சேர்மனா இருக்கிறவர். அவர் வந்து இப்படி சொல்லணுமா? இது ஆச்சரியம். சரி, அவர் கட் பண்ண சொன்ன அந்த சீக்வன்ஸ் என்னங்கிறத நான் கொஞ்சம் சொல்றேன். அது வந்து மோகன் பராசரன் சொல்லிதான் நான் அந்த சீக்வன்ஸை வச்சேன். என்னன்னா, ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேன் டெல்லியில ஃபர்ஸ்ட் டைம் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழையிறார். நுழைந்து இந்த பார்லிமெண்ட் எயில தாண்டி போயிட்டார். போனோன்னு அவருக்கு பின்னாடி த ஆப்போசிஷன் நாமினேட்டட் பெரியவர் உட்கார்ந்து இருக்கார். அவர் மரியாதை செலுத்தாம போறாமேன்னு திரும்பி வந்து அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண அந்த எம்பி வந்து பதறி போய், சார் இது வந்து புரோட்டோகால்ல எனக்கு தெரியும், உங்களுக்கு மரியாதை செலுத்தாமல் நான் வந்து இந்த பார்லிமெண்ட்ல நுழையக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேனால் மரியாதை செய்யப்பட்டவர் தான் பராசரன் அந்த படத்துல ஓபன் ஆகும். இதை எழுத்துருன்னு அவர் சொன்னார். ஏன் சொன்னார்னா, அந்த ஸ்டேட்ஸ்மேன் இன்னி வரைக்கும் என் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சுட்டு இருக்கார். இந்த விஷயத்த நான் இந்த படத்துல போட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்னை பத்தி ரொம்ப சாதாரணமா எடை போட்டுருவார். அது தவறு. அவர் என் மேல வச்சிருந்த அவ்வளவு பெரிய மரியாதைய நான் அவ்வளவு சீப்பா பப்ளிசிட்டி கொடுத்துக்க கூடாதுன்னு சொன்னார். அப்ப எவ்வளவு உயர்ந்த உள்ளம் அவர். இப்படியும் இன்று இருக்கிறார்கள், பெரியவர்கள் உத்தமர்கள் இருக்கிறார்கள்னு நம்ம ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும், நமக்கு அடுத்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த படம். இந்த சீக்வன்ஸ் எடுத்ததுனால வீணா போல. ஏன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அதுக்கு சமமாக இன்னொரு நல்ல காரியம் நடக்கும்ங்கிறதுனால சரி வேற என்ன மாதிரி ஓபனிங் வச்சுக்கலாம்னு நான் என்ன நினைச்சேன், ஒரு இந்தியன் ஹிஸ்டரியே வர மாதிரி அவருடைய போட்டோ ஆல்பம். ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டோ ஃபிளாஷ் பண்ணலாம், அதுக்கு ஒரு பிரில்லியண்டா ஒரு பின்னாடி வந்து ஒரு மியூசிக் போட்டு ஓபனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போறதுன்னா உமையாள்புரம் சிவராமன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, மாமா உங்களுடைய தனியாவர்தனம் பீஸ் ஒரு ஃபாஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் மாமா, உங்க பர்மிஷன் இதெல்லாம் பர்மிஷன்லாம் கேட்கிறேன், எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கூடா அப்படின்னா உமையாள்புரம் டாக்டர் சிவராமன் அவர்களுடைய தனியாவர்த்தனத்தை எடுத்து அது மேல இந்த பராசரன் அவர்களுடைய அந்த போட்டோ ஃபிளாஷ் போட்டு அந்த படம் ஓபன் ஆகும். அந்த கேப்சூலை இப்ப நீங்க பாருங்க. न जातु पीतामृतमूर्छितानां न कौकसां नन्दनवाटिकासु. Even the unique comforts of heaven do not matter to me,
as I would prefer to be an animal in Sri Rangam, the abode of Sri Ranganatha. A humble surrender from revered Sri Parasara Bhattar, the notable Sri Vaishnava Mahan of the 12th century. Shri Partha Sarathina. Even the nectar from heaven does not matter to me, as I would prefer to be an ant eating the prasadams of Parthasarathi Perumal in Tiruvallikeni. A humble surrender from the notable legal luminary of India, Sri K. Parasaran, the barrister. ஸ்ரீ பராசரத்தை நினைக்கும் பொழுது கம்பீரமாக உயரமாக திருநாமத்தை போட்டுண்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறதா தான் ஞாபகம் வருது. அவருடைய பார்வை பார்க்கும்பொழுது அவர் பராசர பட்டர்னுடைய ஞாபகம் தான் வருது. Affectionately known as the Pitama of the Indian Bar, on account of his contribution to law without compromising on dharma. Parasaran, par excellence. Excellence at the bar. நான் ஒரு ஆஸ்திகர், அதாவது பிலீவர். ஐ எம் நாட் எ நான் பிலீவர். இப்போது ஃபார்மசி போகிறோம், ஒரு மாத்திரை வாங்குகிறோம், டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு போட்டுருவோம். இறைவன் அது போல் முத்திரை போட்டுருவான் தலையில், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு போட்டுருவோம். இது ரெண்டும் நம்ம நிர்ணயம் பண்ணுறது, அவன் நிர்ணயம் பண்ணுறான். A dharmic scholar and a legal professional par excellence. We often ask the question, what is Indianness or Bharatiyata? One may get the answer by analyzing Mr. Parasaran's life and work. Mr. Parasaran, I don't know how to describe him. I always appeared in teams against him in courts. In fact, he developed all his love and affection for me because of the way I opposed him. It is not easy to admire an opponent unless you are really noble. Everybody will not get all kadakshams of Lakshmi, Parvati and Saraswati. But as far as our senior is concerned, all the three graciously give their kadaksham because he is a pet child of all the three devatas. Senior sir is an epitome of a compassionate soul. I say so because he connects with each one of us, I mean the juniors, both on a professional and on a personal front. எப்படி அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய நேம் அண்ட் ஃபேம் வந்ததுன்னா அந்த அப்பா கேசவங்கார தான் சொல்லணும். பராசரன் பேர் வச்சார் பாருங்க. சக்தி, பராசரன், வியாசர், கௌடபாதம், ஆதிசங்கரன், இந்த மாதிரி குரு பரம்பரையில் வர பேர். இது ரொம்ப புனிதமான பேர். அவர் பேர் என்னன்னு எனக்கு முதல்ல தெரியாது, உறவு மூலமாக தான் தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா, அதுக்கப்புறம் அவர் யாருங்கிறது புரியறதுக்கு இன்னொரு எனக்கு 20-21 வயசு ஆகும்போது நிஜமாகவே யார் அவருங்கிறது எல்லாம் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சவரில் எனக்கு உறவுக்காரர் வீட்டுக்கிட்டே இருப்பார், அத்திமேர். பராசர மாமா, மோகன், சதீஷ், ரங்கம் இவாள்லாம் எனக்கு தெரியும். இவாளோட எனக்கு ஒரு நல்ல நட்பு உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறதே எனக்கு மிகப்பெரிய கௌரவம். At every important turn of event in his life, the divine design was evident. He was born in Sri Rangam, known as the Bhuloga Vaikuntham, to legal wizard Sri R. Keshava Iyengar and Srimati Ranganayaki on 9th October 1927. He was brought up at the precincts of Sri Parthasarathi Perumal of Tiruvallikeni, revered as Geetacharyan. கீதையில் சர்வஸ்லோகம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. பிறந்தாகம் ரங்கநாதம் ஸ்ரீரங்கம், என் புக்ககம் நாயக்கா நாயக்கி பாவம்னு சொல்லுவோம். அவன் மொத்தம்தான் புருஷன், நம்மளெல்லாம் பண்புட்டேன்னு சொல்லுவாள், வேடிக்கையாக சொல்லுவாள், அப்படி சாஸ்திரத்தை சொல்லுவாள், வேடிக்கையில் சாஸ்திரத்தை சொல்லுவாள். எனக்கு புக்ககம் பார்சார். Irrespective of whichever party is in power, the union governments continue to seek his advice on several legal issues.
It was in Sri Vajpayee's term as Prime Minister of India that Sri Parasaran was appointed in the committee for reviewing the Indian Constitution. Atalji exhibited immense reverence to his legal brain when he introduced Sri Parasaran to President Clinton as an authority on Indian Constitution. Later, during Dr. Manmohan Singh's tenure, he got the Padma Vibhushan honor and was also nominated for the Rajya Sabha as an MP. The strong views of Sri Parasaran on appointment of judges has been historical, which coincided with the views of the present government when it sought to amend the constitution in this regard. இப்போ இருக்கிற பிரதம அமைச்சரும் அதே மாதிரி அவருடைய சக அமைச்சர்களும் அருண் ஜேட்லி ஆகட்டும் அல்லது ரவிசங்கர் பிரசாத் ஆகட்டும் இப்பொழுது இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் பில்லு வரைச்சே தான் பேசுறதுக்கு பதிலாக இங்கே பராசரன் இருக்கார் அவர் பேசுவார்னு சொன்னாங்க. சபையே வந்து ஒத்துண்டுது. No wonder his speech at the Rajya Sabha on this subject was allowed beyond conventional limits of time. No one in this house is contrary against the independence of the judiciary. Every one of this house, every member of this house is for the independence of the judiciary. And independence of the judiciary means institutional independence of the judiciary, and is not related to each individual judge at the time of appointment. At the time of appointment, there can only be a prognosis as to whether he will be independent or not. It is a great error in the approach of many of the judges, and even some people who speak about it, is in thinking if the executive has to say, he will be not independent but will obey the executive. This is a wrong conception. If this is true, if he owes his appointment to judges, he will not be independent of those judges. Therefore, this is a wrong logic. The Constitution originally vested the power of appointment in the President on the advice of the Council of Ministers only after consulting the chief judges of the Supreme Court as the President may deem fit. கான்ஸ்டிடியூஷன் படிக்கிற போதும் அம்பேத்கர் சொன்னதையே பார்க்குற போதும் ஜட்ஜஸ்ட்டை எக்ஸ்க்ளூசிவாக பவர் இல்லை. அவள் அது போல் அர்த்தம் பண்ணுறா. ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அர்த்தம் சொல்கிற அதிகாரம் அவள்கிட்ட தான் இருக்குது. அவள் சரியாக சொன்னாலும் அதான் லா, அவள் சொல்கிறது நம்ம தப்பு நினச்சாலும் அவள் அது சரிதான், அதுதான் லா. அதனால அவள் சொல்கிறது தான் பைண்டிங். ஆனால் கான்ஸ்டிடியூஷனை முதல்ல இனாக்ட் பண்ண போதே சொல்கிறேன், நான் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறேன். அது சொல்கிறத பார்த்தாக்க ஜட்ஜஸும் எக்ஸிக்யூட்டிவும் சேர்ந்து காம்போசிட்டாக கன்சல்டேஷன் பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு என்னுடைய அபிப்பிராயம். இவள் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு இப்போது வாய்ஸே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோ சரியாக எனக்கு சரியாக தோணலை. ஏன்னு கேட்டால் நம்மளது வந்து சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். கான்ஸ்டிடியூஷன் அவள் என்ன திருத்தினா, ஜட்ஜஸ் நியமனத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு இருக்குன்னு ஒத்துக்கிட்டாவா. ஸோ 3 ஜட்ஜஸ் இருக்கா, சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார். ஸோ ஜுடிஷியல் வாய்ஸ் இருக்குது. அப்புறம் லா மினிஸ்டர் இருக்கணும்னு சொன்னார், எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸ் இருக்குது. இதுபோல் 2 எமினன்ட் பர்சன்ஸ் இருக்கணும்னு சொன்னார். அந்த எமினன்ட் பர்சன்ஸில் ஒருத்தர் ஷெட்யூல் காஸ்டோ, ஷெட்யூல் ட்ரைபோ, பேக்வர்ட் கிளாஸோ, மைனாரிட்டியோ, உமன் இருக்கணும்னு சொல்கிறார். ஒரு டெமோக்ரஸியில் இதில் என்ன தப்பு? ஜட்ஜுகளே நியமிக்கணும்னாக்கா. இன்ஃபேக்ட் த ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஜட்ஜ் இஸ் சாஸ்திரஜ்ஞ. That is best qualification, most knowledgeable. Shastra does not mean only Shastras. He must know secular values, he must know religious values, he must know spiritual values. A judge should conform to law, but take refuge under dharma. He will always be right. No wonder the top 2 heads of the Indian government, the President of India and the Prime Minister of India, greeted him personally, and the latter did so in Tamil, being Mr. Parasaran's mother tongue. Dharmo rakshati rakshitaha, dharmo hantyataha. Yato dharmas tato jataha is the Supreme Court. Satyam eva jayate is the High Court. Satyam and dharma, both are 2 eyes. There is no difference between them. Both are same. But conceptually it has been explained a lot. Those 2 eyes alone give the vision of dharma. Not only those 2 eyes,
மொழியிலார்க்கேது முதநூல் தெரியும் விழியிலார்க்கேது விளக்கு. You require language. Without language, you can't know Shastras. Shastra is not merely in Sanskrit. It is in Sanskrit, it is in Gujarati, it is in Bengali. We had a Kashmir Saivism someday when I went to Kashmir for a case. I was presented with the book Saivism, which is Kashmir Saivism. We must learn everything. You may use them or not use them. The profundity of the knowledge will alone help. Only 4 who are role models. Bharadwaja for his knowledge, Baraspati for his wisdom, Vishwamitra for his activism, and Vidura for his nidhi. If that nidhi comes to be established, law will take care of itself. Thank you very much. Even at the age of 90, if this legal luminary is still in his mission of shaping the pages of law books, it is because, for Sri Parasaran, excellence is not an exception, but an inborn conviction. Parasaran, bar excellence. Excellence at the bar. இப்போ நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க அவர் எவ்வளவு பெரிய மகான் என்று. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பதிவோடு சந்திக்கிறேன். நமஸ்காரம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் ராஜ்யம் வக்படுத்பல்ய கருமஸ்மரணாத் பவேத்.